ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் டுட்டோரியல் தாங்க. நல்ல நேச்சுரலாக க்ளோயிங்காக நல்ல பியூட்டிஃபுல்லாக இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்கள் ஸ்கின் டு ஸ்கின் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு மேக்கப் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த சீசனுக்கு நம்மளுக்கு வந்து பயங்கர ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லாக்மே லூமி க்ரீம். ஸோ இந்த பர்டிகுலர் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் எஃபெக்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா என் ஸ்கின் இப்போ ட்ரையாக இருக்குது. இது போட்ட உடனே நல்லா வந்து அப்படியே நகுன்னு மாறிடுச்சு பாருங்கள் ஸ்கின்னு. ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நான் போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியே சன்ஸ்க்ரீனும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீனுக்கு சன்ஸ்கூப் அப்படின்னு சொல்கிற ஒரு க்ளோ பேஸ் உள்ள ஒரு சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை அப்ளை பண்ணி முடித்த பிறகு நான் வந்து அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் ஹைலைட்டிங் ப்ரைமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ப்ரைமர் தான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டாச்சுங்க. மசாஜ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதையும் அப்ளை பண்ணி முடிச்ச ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு ஷைன் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னே மார்க்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு அந்த இடம் மட்டும் வேறு மாதிரி தெரியும், வேறு கலரில் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிட்டால் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கலர் கரெக்ஷனுக்கு ரொம்பவே நீங்கள் நம்பி வாங்கலாம். என்னோட டோனில் இருக்கீங்கன்னா தைரியமாக நீங்கள் வந்து இந்த மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து என் டார்க் சர்க்கிள்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அப்புறம் பாருங்கள் பிம்பிள் எவ்வளோ பெருசாக ஒன்று புடச்சிட்ருக்கு. அதோட ஒரு சோக கதையும் அதுக்காக ஒரு ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி என் நொந்த கதையும் கண்டிப்பாக இனி வர வீடியோஸில் வந்து இல்லை ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு இரிட்டேட் ஆகிடுச்சிச்சா, வாங்கி செம பல்பாக போனது தான் மிச்சமே தவிர அந்த பிம்பிள் போன பாடு காணுங்க. சரி பரவாயில்ல. இப்போ நம்ம பேக் டு த ஃபார்ம். அடுத்தது நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப லைட்டான ஸ்கின் டிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் ஸ்கின் டிண்ட் தான் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்பவே நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும். எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிண்ட் அவைலபிளாக இருக்கும். நான் பிக் பண்ணது மேப்ளின்லேருந்து இந்த ஒரு ஸ்கின் டிண்ட் 8 ஷேட்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து யூஸ் பண்ணி டாட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஐப்ரோஸ்க்கு இங்கே யூஸ் பண்ணது கே பியூட்டியோட ஐப்ரோ பென்சில். அண்ட் ஐப்ரோ பென்சிலோட ஒரு டெக்னிக் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ரை ஸ்கின்னில் வந்து நீங்கள் ஐப்ரோஸ் போட்டிங்கன்னா செட் ஆகவே ஆகாது. ரொம்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தது வந்து ஐஷேடோ டெக்னிக் தாங்க. ஐஷேடோ போடுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், 3 விரலில் நான் 3 கலர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ 3 கலர் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ப்ரௌன் எடுக்கிறீங்கன்னா லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அது கூட வந்து ஏதாச்சும் கோல்ட் டோன் ஷிம்மர், இதை 3 விரல்லையும் பிக் பண்ணி அப்படியே கண்ணில் அப்படியே லைட்டாக வந்து அதாவது மேட் ஃபினிஷ் வந்து எடுத்தது அவுட்டர் கார்னரில் ப்ளேஸ் பண்ணி சென்டரில் வந்து இன்னும் டார்க் ஷேட் அண்ட் உள்ளார வந்து அந்த ஷிம்மர் ஷேட் அப்படியே லைட்டாக இப்படி ட்ரா பண்ணி விட்டுங்க. ட்ரா பண்ணி விட்ட பிறகு அப்படியே ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஐஷேடோ வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விங் லைனர் வேணா விங் லைனர் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்மோக்கி லைனர் வேணா ஸ்மோக்கி லைனர் போட்டுக்கோங்க. பட் நான் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஒரு விங் லைனர் போட்டுட்டு கீழே கண்ணுக்கு வந்து காஜல்லாம் போடாமல் நான் என்ன பண்ணேன்னா ஐஷேடோ, நம்ம மேட் ஐஷேடோ எடுத்தோம்ல, அதை வச்சு கீழேயும் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டேன். அடுத்தது நான் வந்து இங்கே கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோருக்கு வந்து கான்டோர் யூஸ் பண்ணாமல் ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு நேச்சுரலாக இருக்கும், அந்த சன்கிஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து நான் மிலானிலேருந்து சூஸ் பண்ண சூப்பரான ஒரு ப்ரான்சர். அதுலேயே வந்து ஹைலைட்டர் மாதிரிலாம் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து
வந்து என்னோட லைக் கான்டூர் பண்ண வேண்டிய இடத்துலலாம் வந்து லைக் கான்டூர் பண்ணி முடித்த பிறகு லைட்டாக ப்ளஷை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஹெவியாக ப்ளஷ் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் லைட்டாக வந்து போட்டுட்டு அப்புறம் ஹைலைட்டருக்கு வந்து நான் யூஸ் பண்ணது மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணேன். லேஷஸ் வேணால் லேஷஸ் வச்சுக்கோங்க, இல்லை மஸ்காரா போடுறதுன்னா மஸ்காரா போடுங்க. எனக்கு கம்ஃபர்டபுள் மஸ்காரா தான். லேஷஸ் போட்டால் எனக்கு என்னமோ என் கண் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் நேச்சுரலாக, கொஞ்சம் இல்லை எப்போவுமே நேச்சுரலாக தான் வச்சுக்க பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஃபேக் லேஷஸ் வந்து விருப்பப்படலை. அடுத்தபடியாக லிப்ஸ்டிக் வந்து போடுறேன். லிப்ஸ்டிக்கோட ஷேட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா ஹேரில் வந்து கொஞ்சம் அப்படியே திப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ஹேர் பேக் போட்டிருந்தேன். அந்த ஹேர் பேக்கோட ரெசிடியூஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தது. அதுவும் மெயினாக செம்பருத்தி சார்ந்து போட்டனால அதோட திப்பியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி விட்டால் அப்படியே காஞ்ச பிறகு ப்ரஷ் பண்ணி விட்டால் அழகாக அது போயிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணியாச்சு. பியூட்டிஃபுல்லான ஆக்சசரிஸ். இது வந்து நான் அமேசான்லேருந்து தான் பிக் பண்ணேன். லிங்க் கிடைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், சரிங்களா? செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அண்ட் ப்ளவுஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும், அதுவும் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இது டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ப்ளவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் ப்ளவுஸாக வந்து யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த சாரீ ஒரு கோல்டன் சாரீ ஃப்ரம் சென்னை சில்க்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேருக்கெல்லாம் வந்து இது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டனால நான் பட்டி பூவெல்லாம் வாங்கலை. நான் என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் குண்டு மல்லிப்பூ பூ இருந்தது, அதை தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த லுக்கு வந்து நீட்டாக வந்து ரெடி ஆயாச்சு. அண்ட் இது வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். இந்த வெட்டிங் சீசனுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு லுக்காக இருக்கும். யாரும் உங்களை பார்த்து என்னது அப்படின்னு மாதிரி கேட்கவே மாட்டாங்க. மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது, அவ்வளோ சட்டிலாக நீட்டாக, அவ்வளோ நீட்டாக இருக்கும். மேக்கப் வந்து கேக்கி ஆகாது, க்ரே ஆகாது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னெல்லாம் நேச்சுரலான ஒரு லுக்கு கிடைக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி லுக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி டு see that. அண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு அக்கா ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து மேக்கப் போட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை நம்பி என்னோட மேக்கப் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நல்லா வந்ததுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ எஸ், இந்த வீடியோட இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, மீட் யூ நான் வீடியோ.